அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய ராணிப்பேட்டை சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 வருடங்களாக பலஸ்தீனிற்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலுக்கும் போரானது நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் இராணுவம், கோழை இராணுவம் தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதாவது அவர்களுடைய காசாவுக்குள் உள்ளே வரும்போது 3 சேலஞ்சுகளோடு அவர் உள்ளே வந்தார்கள். தங்களுடைய பணைய கைதிகளை மீட்போம், அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய ஹமாஸ் என்கின்ற அவருடைய இராணுவத்தை அழிப்போம், பாலஸ்தீனை தங்களுடைய காசாவை கண்ட்ரோலில் எடுப்போம் என்று சொல்லி தான் உள்ளே வந்தார்கள். ஆனால் இன்று வரை அவர்களால் அது விஷயத்தை செய்ய முடியவில்லை. 3 நாளில் முடி பண்ணாங்க, 3 மாதத்தில் முடி பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 2 வருடங்களாக போயிருக்குது. அதாவது உலகத்திலேயே நம்பர் 1 இராணுவம் நாங்கள் தான், உளவுத்துறை முழு உலகத்திற்கும் மொசாது, நாங்கள் தான் உள்நாட்டில் சிம்பத்து அப்படின்னு சொல்லி கொண்ட கர்வம் பிடித்த இஸ்ரேல். ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆட்டத்தை முற்றிலுமாக ஒரு சிறிய இராணுவம், உலகத்திலே இருக்கக்கூடிய சிறிய இராணுவம் அந்த உடைய ஹமாஸ் என்கிற போராளி குழுக்களிடம் தோற்று, அமெரிக்காவோட முழு ஆதரவும் இஸ்ரேலுக்கு இருந்தும் உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்பர் ஒன் ஆயுதங்களை கொண்டும் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. நம்பர் 1 டேங்கர்களை கொண்டும் ஜெயிக்க முடியவில்லை. பல லட்சம் டாலர்களை கொண்ட டேங்கர்களை வெறும் பலஸ்தீனுடைய சொந்த தயாரிப்பான யாசின் 105 என்கின்ற அதனுடைய ஆயுதத்தை வைத்து 0 மீட்டர்களில் அட்டாக் செய்து அவர்களை அழிக்கிறார்கள். இதுவரை பல்லாயிரக்கணக்கான டேங்கர்களை அழித்து பல ஆயிரக்கணக்கான 20,000க்கும் 30,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய இராணுவங்களை அழித்து நம்பர் 1 இராணுவம் சொன்ன அவர்களுடைய இராணுவத்தை அழித்திருக்கிறார்கள். ஆனால் போராளி குழுக்களை இன்னும் அவர்களால் அழிக்க முடியவில்லை. அதனுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள், அவர்கள் மீது இரக்கமில்லாமல், உணவில்லாமல், அந்த கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மருத்துவர்கள் யாரையும் விட்டு வைக்காமல் மனிதநேயம் மாற்று பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா மீதும் தாக்குதல் செய்து இரத்த வெறி ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஆதரவென்று முழு உலகமும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பியும் அமெரிக்காவினுடைய அந்த ஐநாவுடைய அந்த வீட்டோ பவர்களை பயன்படுத்தி அவர்கள் அதனுடைய போரை கண்டினியூ செய்கிறார்கள். என்ன சொன்னால், போர் நின்றுவிட்டால் இஸ்ரேலுடைய பிரதமர் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக வரும். ஏன்னால் ICCயில் அவர்களுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கிலையும் வெற்றி பெற்று விட்டார்கள். இஸ்ரேலுடைய பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் அரெஸ்ட் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் அவர் எந்த நாட்டுக்கும் ICCயால் ஏற்றுக்கொண்ட எந்த நாடுகளுக்கும் அவர்களால் போக முடியாது. அதனால் தன்னுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயும் அசிங்கப்பட்டு தோல்விக்கு மேல் தோல்விகளை சந்தித்து தன்னுடைய சொந்த மக்களையும் மீட்க முடியாமல் பலஸ்தீனுடைய அப்பாவி மக்களை கொன்று குவித்து கொண்டு போர் நின்றுவிட்டால் தோற்றுவிட்டோம், உலகத்தில் அவங்க காட்டின அந்த பிம்பங்கள் இருக்க இஸ்ரேல்லாம் நம்பர் ஒன் சொல்லி இப்போ அது எல்லாமே அல்லாஹ் தஆலா கால் தூசியாக்கி ஈமானோட போராடக்கூடிய அந்த பலஸ்தீனுடைய மக்கள் அந்த வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மக்களை குறித்து நாம் படிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது குறித்து ஒரு தெளிவான வீடியோவாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ நம்மளுடைய ராணிப்பேட்டை அனைத்து ஜமாத் சார்பாக, தமிழ்நாடு ஜமாத் உலமா சார்பாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம், இஸ்ரேலை எதிர்த்தும், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவை எதிர்த்தும், அதே நேரத்தில் இந்தியா பலஸ்தீனுக்கு தான் எப்பவுமே துணையாக நின்று இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சியில் டபுள் சைடாக நிற்கிறாங்க. ஆனால் இப்போ பலஸ்தீன் பக்கம் நிற்கிறாங்க. இஸ்ரேலை பகிரங்கமாக எங்கேயுமே எதிர்க்கலை. அதன் அடிப்படையில் பலஸ்தீனுக்கு முழுவதுமாக ஆதரவு கொடுக்க கோரிக்கை வைத்தும், இஸ்ரேலினுடைய அந்த ப்ராடக்ட்கள் கொக்கோகோலா, KFC சிக்கன் இது போன்ற விஷயங்களை நம்மளும் தவிர்க்க வேண்டும். வியாபாரிகளும் முற்றிலுமாக தவிருங்கள். அவர்களுடைய பிஸ்னஸை இல்லாமல் ஆக்குங்கள். நாம் வாங்கக்கூடிய அந்த கொக்கோகோலா, பெப்சி இது போன்ற விஷயங்கள் தான் அவர்களுடைய பலஸ்தீனில் அந்த அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை போட வைக்கிறது. மிகவும் அகோரமான காட்சிகளாக இருக்கிறது. உணவு இல்லாமல் நாம் வாழக்கூடிய இந்த சுகபோனமான காலகட்டத்தில் அந்த மக்கள் இறக்கிறார்கள். அந்த வீடியோக்கள்லாம் நாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அது முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அல் ஜசீரா போன்ற பத்திரிகையாளர்கள், உண்மை பத்திரிகையாளர்கள் களத்துக்கு சென்று 250 பேர் பத்திரிகையாளர்கள் தியாகம் கொடுத்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள் 15,000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களும், 30,000க்கும் மேற்பட்ட பெண்களும், 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளும், பிறந்து 1 நிமிடங்களே ஆன 200க்கும் மேற்பட்ட குழந்தைகளும்,
கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கிட்ட அங்கே இறந்துக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பாடி கிடைச்சது வெறும் 77,000 உடல் தான் கிடைச்சிருக்கு. மிச்சம் எல்லாம் பூமிக்குள்ளே அடங்கியிருக்கு. அது போர் நின்னாதான் அதுக்கான கணக்கெடுப்புகள் வரும். அதன் அடிப்படையில் நாம் அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும். நம்ம ஜமாத்துல் உலமா சார்பாக, அனைத்து ஜமாத் ராணிப்பேட்டை ஜமாத் சார்பாக இஸ்ரேலை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நம்மளுடைய ராணிப்பேட்டையில் அனைத்து ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி, அதாவது 2/10/2025 வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு பிறகு ராணிப்பேட்டை காவா ஜும்மா மதியத்திலிருந்து முத்துக்கடை வரைக்கும் பேரணியாக கோஷங்கள் எழுப்பி முத்துக்கடையில் சென்டர் பாயிண்டில் கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. நம்மளுடைய சகோதரர்கள் மேல் விசாரம், அல்மேல் குப்பம், ஆற்காடு, வாலாஜா மற்ற சகோதரர்கள் யாரெல்லாம் உங்களால் முடியுமோ எந்த வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுங்கள். நிச்சயமாக நமக்காக அது கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தாலாவுக்கு நாளைக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று வியாழக்கிழமை 1ஆம் தேதி நம்ம எல்லாருக்கும் நோன்பு ஈத்திகாஃப் வைக்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பிள்ளைகள்லாம் வைங்க, பிள்ளைங்களும் ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டின்னு போங்க இன்ஷா அல்லாஹ். இதோடு நிற்காமல் ஒவ்வொரு தொழுகையிலையும் குன்னத்துல் நாசில் அவங்க லாயிலா இல்லான்ட்டு சுபஹானகாஸ் இன்னி கொண்டு மினசாலிமீன் என்கின்ற துவாவும் அற்புதமான துவாவும் ஓதுங்க. இந்த போராட்டத்தோடு இல்லாமல் அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து இந்த பலஸ்தீன் மக்களோட நம்ம பயணித்து பலஸ்தீன சுதந்திரம் பெற வரைக்கும் நம்ம அந்த மக்களோட தொடர்ந்து நிற்கணும் இன்ஷா அல்லாஹ். அனைவரும் பலஸ்தீனம் சுதந்திரம் பெற வெற்றி பெற பிரார்த்தனை செய்யுங்க. அதே மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு எல்லாரும் போங்க. போயிட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உரிமையாக குரல் கொடுங்க. உங்களுடைய சகோதரர்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் உரிமைக்காக போராடி யார் ஒருத்தர் உரிமைக்காக போராடி இறக்குறார்களோ அவர்கள் ஷஹாதத்தோட அந்தஸ்து கிடைக்கிறது. அதே போன்று பலஸ்தீனோட மக்கள் தன்னுடைய நாட்டுக்காக ஒவ்வொரு ஷஹாதத்தாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள். அதே போன்று நம் உடலில் எப்படி ஒரு விரல் அடிபட்டால் உடல் முழுக்க எப்படி நம்மளுடைய கையில் ஒரு சுண்டு விரல் அடிபட்டால் எப்படி உடல் முழுக்க நம்மளுக்கு வலிக்கிறதோ அதே போன்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமான சகோதரர் ஒரு இடத்தில் பாதிக்கப்படும் போது நமக்கும் அது வலிக்கும். நாமும் அதன் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதநேய அடிப்படையில் நாம் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்கள் சமுதாயத்துக்கும் குரல் கொடுக்க வேண்டும். அனைவரும் இன்ஷா அல்லாஹ் குரல் கொடுங்கள். பலஸ்தீன் மக்களுக்காக துவா செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலும் உங்களுடைய பதுவாகளையும் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு உலகம் அமைதியாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.